சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாரத்தில் முதல் நாளான இன்று தித்திக்கும் செய்தியை உனக்காக நான் கொண்டு வந்துள்ளேன். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள், நேரமே சரியில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே. என் பிள்ளையாகிய நீ இதுவரை யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்ததில்லை, செய்ததும் இல்லை என்பதை நான் அறிவேன். இருப்பினும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீ கேட்கிறாய். என் அன்பு குழந்தையே, இவையெல்லாம் எனக்கு நடக்கும் பரீட்சைகள். பொறுமையாயிரு. நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது உன்னை வந்து சேரும். நீ எதிர்கொண்ட ஒவ்வொரு வழிகளும் உனக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. ஒவ்வொரு பாடமும் உன்னை மாற்றுகிறது. சில இழப்புகள் வலியை தருகிறது, சில இழப்புகள் வலிமையை தருகிறது. வலியை தாங்கும் இதயம்தான் ஒரு நாள் வலிமையாகும். என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதை கவனமாக கேள். ஒரே குறிக்கோள், எல்லையற்ற ஊக்கம், தளர்வு இல்லாத நெஞ்சுறுதி, சளைக்காத உழைப்பு, நேர்மையான பாதை, இவற்றை நீ பின்பற்றினால் நிச்சயம் நீ வெற்றி அடைவாய். தூக்கி எறிந்தவர்களை துரத்தாதே, தூக்கி எரித்தவர்களை துரத்தாதே. அன்பு ஒன்றும் குப்பை அல்ல, அது ஒரு பொக்கிஷம். என் அன்புக்கு தகுதியானவர்களை உன்னிடம் சேர்ப்பது என் பொறுப்பு. அதுவரை என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். இது உன் அப்பா உனக்கு செய்து கொடுக்கும் சத்தியம். நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற ஒருபோதும் மறந்ததில்லை. வாழ்க்கையில் தோற்றவர்கள் 2 பேர். ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர், மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர். யாருடைய பேச்சையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. மற்றவர்களுடைய வார்த்தைகள் உன் செவிகளில் சேர்ந்தால் அதன் உள்நோக்கத்தை ஆராய மறந்துவிடாதே. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல, தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும். உன் துன்பங்கள் மறையும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கை சூரியனைப் போல, போல பிரகாசமாய் இருக்கும். கவலையை மறந்து சந்தோஷமாக இரு. உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதில் இந்த அப்பாவின் பொறுப்பு. அனைத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன். உனக்காக நான் இருக்கிறேன். பயப்படாதே, கலங்காதே, தைரியமாக இரு. சாயப்பா இருக்க பயமேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.